ஏங்க, கடைசி வரைக்கும் உங்களுக்காக யாருமே பேசலங்க. அவங்க 2 பேருக்குள்ள தான் ஃபைட்டே போய்க்கிட்டு இருக்கு. ஸோ, அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஸ்மால் ஹியூமன் என்டர்பிரனர் பத்தி நான் நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க என்னோட பேஜ்ல போய் பாருங்க. ஸோ, எனக்கு வந்து என்னோட வேலை இது கிடையாது. ஸோ, நான் இந்த மாதிரி அன்வான்டடா எந்த வீடியோவும் நான் போட்டதும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆஸ் அ வியூவராக நான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கிறது தெரியுது. அதில் எது சரி தப்புன்னு என்னோட பாயிண்ட்டை பற்றி நான் பேசுகிறேன். கண்டிப்பாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குலாம் தேங்க் பண்ணணும். நான் போட்ட அந்த வீடியோவுக்கு நிறைய பேர் வந்துட்டு பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நெகட்டிவும் வந்திருந்தது. கண்டிப்பாக அந்த நெகட்டிவாக கமெண்ட் போட்டவங்கள நான் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு காமிக்காமல் விட மாட்டேன். கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். நிறைய பேசணும், நிறைய அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு ஒன்று தான் புரியல, நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு ஒருத்தங்க நல்லது பண்ணுறாங்க. சரி, அவங்க பேசுனதை பற்றி நான் வந்துட்டு இதில் எங்கேயுமே நான் பேச வரல. அவங்க 2 பேருக்குள்ளே என்ன பேசிக்கிட்டாங்க நமக்கு தெரியாது. எது உண்மை சரி தப்புன்னு தெரியாது. காமனாக ஒரு எக்ஸ்போ நடக்குது. ஒரு எல்லாரையும் கம்பைன் பண்ணி ஒரு எக்ஸ்போவில் உமனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. எத்தனை பேர் உமனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? ஸோ நம்ம வந்துட்டு பாசிட்டிவாக அதை மட்டும் எடுத்துப்போமே. ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு இது வளரணுங்கிறத பற்றி மட்டும்தான் நானும் பேசுகிறேன். பெருசாக இதை பற்றி வளரணுங்கிறத பற்றி யாரும் பேசலை. இதோடு இதை முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் இது வரவே கூடாது. யாருமே வளரக்கூடாது. இந்த 400 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு 2 லட்சம் ஒரு 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் ஃபைனலாக யாரோ ஒருத்தங்க ஜாஸ்விக் யாரோ ஒருத்தங்க வந்துட்டு அந்த எக்ஸ்போவில் வந்துட்டு போட்டிருக்காங்க. அந்த ஃபாலோவர்ஸும் கண்டிப்பாக அந்த 400 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்களையும் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அவங்களோட ஷாப்பையும் பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இது ரொம்ப பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. இது வந்துட்டு நல்லபடியாக போகணுங்கிறது தான் என்னோட ஆசை. இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு திங்கிங் இது. ஸோ இன்னும் கேட்டால் இவங்க நிறைய பேர் பாராட்டி பேசி தான் வீடியோ போட்டிருக்கணும். அவங்க பண்ண ஒரே தப்பு பேச தெரியாமல் பேசி தேவையில்லாமல் அவங்க அந்த வார்த்தை விட்டது மட்டும்தான் அவங்க பண்ண ஒரே தப்பு. மற்றெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. என்னோடய வியூவில் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நானுமே ஃபாலோ பண்ணேன், எல்லாமே பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்தது. நான் இப்போது பேபி பிறந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனில் இருக்கேன். ஸோ இந்த நேரத்தில் நான் வந்துட்டு அதனால் நான் ஃபோன் வந்து இப்போ பார்க்குறதுக்கான எனக்கு இருந்தது, டைம் இருந்ததுனால பார்த்ததுனால, எனக்கு ஒவ்வொரு நாளுமே அவங்க வீடியோ நான் பார்த்ததுனால எனக்கு அது வந்து ரொம்பவே மோட்டிவேட்டடாக ஒரு பொண்ணால் இந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்தது அந்த வீடியோ பார்க்குறதுக்கு. அவங்க நினச்சாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அவங்க நல்லா பேசுவாங்க, ஒரு நல்ல நடிப்பு திறனும் இருக்குது. அவங்க எப்படி வேணாலும் அவங்களோட சேலை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 1 இயரில் அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி வேணாலும் அவங்க சம்பாதிச்சுக்கலாம். உங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு அதில் ஃபாலோவர்ஸ்க்கு வந்துட்டு ஏற்றணும், அதனால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ஆள் அவங்க கிடையாது. அவங்களுக்கு நல்ல திறமை இருக்குது. அவங்க நினச்சாங்கன்னா இந்த பாதையிலேயே வேறு எப்படி வேணாலும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க வீடியோ ரோட்டில் சாரீ விற்பாங்க, கோயிலில் விற்பாங்க. அடுத்தடுத்த ஐடியாவை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்களே சொல்லுங்கள், எத்தனை பேர் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி வந்துட்டு அடுத்த இனிஷியேட் பண்ணி ஒரு பிஸ்னஸை கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். யாருமே அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு நல்ல கான்செப்ட். அடுத்த ஒரு கான்செப்ட் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களோட யோசனையில் அடுத்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போங்கிற ஒரு யோசனையை கொண்டு வந்திருக்காங்க. இதை வந்து நம்ம கண்டிப்பாக, நான் பேசுகிறது மைதிலிக்காக இல்லை, மைதிலி மாதிரி இப்போ நீங்கள் யாரை இருந்திருந்தாலும் நான் உங்களுக்காக நான் பேசியிருப்பேன். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு நல்ல ஒரு பாதையில் போகணுங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். ஸோ நான் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபைனலாக. ஸோ அவங்களுக்கு ஆப்போசிட்டில் அவங்களுக்கு நெகட்டிவாக ஒரு 4 பேர் பேசுனாங்க. அந்த 4 பேர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கான பதிலே இல்லை. நான் என்ன கேட்டேன்? சரி, நீங்கள் தான் நல்லா வளர்ந்துருக்கீங்களே, நீங்கள் ஏன் அந்த எக்ஸ்போ போடக்கூடாதுன்னு நான் கேட்டேன். யாருமே அதுக்கான பதில் சொல்லலை. நீங்கள்லாம் அவங்கள போய் கேட்டிங்களா? நீங்கள் ஏன் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு எங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணித்தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணிங்களா? அவங்களாம் நினச்சா ஒரு பெரிய ஒரு மண்டபம் எடுத்து தனியாக போட்டு, வாங்க நான் வந்து உமன் என்டர்பிரனருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் சொல்கிறாங்கல்ல. ஸோ ஒரு நீங்களும் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. என்னோடய எக்ஸ்போவில் நீங்களும் போட்டுக்கோங்க. என்னென்ன தொழில் பண்ணுறீங்களோ உமன் என்டர்பிரனர்ஸ் எல்லாருமே உங்களோட பிஸ்னஸை ஒரு ஸ்டால் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்டாலை கூட அமைச்சு தரேன், ஒரு டேபிள் வச்சு போட்டுக்கோங்க அப்படின்னு கூட சொல்கிறதுக்கு அவங்களுக்கு எங்கே மனசு வந்தது? ஸோ நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சரே வரல.
எனக்கு அந்த ஆன்சர் சொல்லுங்கள்.